ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு டிகிரி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் நேஷனல் எஜுகேஷன் பாலிசி 2020 பற்றி தான் பார்க்க போகிறோம். தமிழில் இதை புதிய கல்விக் கொள்கை அப்படின்னு சொல்கிறோம். இதில் எல்லாருமே தெரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குற 4 பாயிண்ட் பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறேன். அதில் ஃபர்ஸ்ட் ஸ்கூல் எஜுகேஷன். ஸ்கூல் எஜுகேஷனில் எக்ஸிஸ்டிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு 10th 12th மட்டும் பப்ளிக் எக்ஸாம் எழுதுவோம் இல்லைங்களா. ஆனால் இந்த நேஷனல் NEP 2020 படி நமக்கு 3rd 5th 8th இதுலலாம் எக்ஸாம்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ் கண்டிப்பா குழந்தைங்கள, அதுவும் 3rd ஸ்டாண்டர்ட் 5th ஸ்டாண்டர்ட் அந்த 8th இதுலலாம் பாத்தீங்கன்னா அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அந்த வயசுலயே எஜுகேஷனோட ப்ரெஷரை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ண தான் நான் நினைக்கிறேன். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லாம இது பேரண்ட்ஸ்க்குமே ரொம்ப ப்ரெஷர். அண்ட் இது பிரைவேட் டியூஷன்ஸை அதிகப்படுத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸ்கூல் எஜுகேஷன்ல செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா வொகேஷனல் எஜுகேஷன், தொழிற்கல்வி அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுல அவங்க NEP-ல மென்ஷன் பண்ணிருந்ததே பாத்தீங்கன்னா கார்பென்ட்ரி, அப்புறம் இந்த பானை செய்யறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நாங்க குழந்தைங்களுக்கு எஜுகேஷன் கொடுப்போம். அது லோக்கல்ல யார் செய்யறாங்களோ அவங்களுக்கு வச்சு நாங்க எஜுகேஷன் கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம தமிழ்ல குலக்கல்வி திட்டம் சொல்லி பல வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாடு அதை எதிர்த்து இருக்கு. அதை மறைமுகமா கொண்டு வர்றதுதான் இத வொகேஷனல் ட்ரைனிங், வொகேஷனல் எஜுகேஷனா கொண்டு வராங்க அப்படின்னு நான் பாக்குறேன். 8th இப்போ அந்த ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்க கோடிங்கோ, எலக்ட்ரானிக்ஸ் ரிலேட்டடாவோ, மெக்கானிக்கல் ரிலேட்டடாவோ சொல்லி தந்தீங்கன்னா அஃப்கோர்ஸ் அதை உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப் பண்ணும். பட் இந்த மாதிரியான விஷயங்கள் சொல்லி தரனால குழந்தைங்களுக்கு என்ன இருக்க போகுது எனக்கு தெரியல. வொகேஷனல் நான் நினைக்கிறேன். 3rd பாத்தீங்கன்னா மீடியம். 5th வரைக்கும் கண்டிப்பா எல்லாருமே அவங்களோட மதர் டங்ல தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. முடிஞ்சா 8th வரைக்கும் படிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. 5th வரைக்கும் தமிழ் மீடியம் தானே படிக்கணும், மதர் டங்ல தானே படிக்கணும்னு சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனை அப்படின்னு கேக்குறீங்களா? இப்போ சப்போஸ் 5th வரைக்குமோ இல்ல 8th வரைக்குமோ ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ் மீடியம்ல படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அவங்க 9th 10th போகும்போது அவங்களால எப்படி அந்த இங்கிலீஷ் மீடியத்துக்கு அடாப்ட் பண்ணி அவங்களால எப்படி ஸ்கோர் பண்ண முடியும்? இல்லைன்னா ஒரு ஸ்டூடெண்ட் 12th வரைக்குமே அவங்களோட மதர் டங்ல படிக்கிறாங்க அப்படின்னா எப்படி காலேஜில் போய் அவங்களால கோப்பப் பண்ண முடியும்? நம்மள எத்தனை பேர் நம்ம ஸ்கூல்ல மதர் டங்ல படிச்சுட்டு காலேஜ்ல ஸ்ட்ரகிள்ல இருப்போம். சோ இதெல்லாம் ஸ்கூல் எஜுகேஷனோட டிராபேக்ஸா நான் பாக்குறேன். அட்வான்ஸ் செகண்ட் ஹையர் எஜுகேஷன். அதாவது இந்த காலேஜ் பத்தி நம்ம ஸ்கூலை விட இதுல ரொம்ப ரொம்ப பிரச்சனை இருக்கிறதா நான் நினைக்கிறேன். என்ன அப்படின்னா மல்டிபிள் என்ட்ரிஸ் அண்ட் மல்டிபிள் எக்ஸிட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இப்போ ஒரு 4 year இன்ஜினியரிங் கோர்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நமக்கு கரண்டா என்ன சிஸ்டம் இருக்கு, அந்த 4 years நம்ம கம்ப்ளீட் பண்ணாதான் நமக்கு டிகிரி சர்டிபிகேட் கொடுப்பாங்க. பட் இந்த NEP 2020 படி நீங்க மல்டிபிள் எக்ஸிட்ஸ் இருக்கு. அதாவது 1 year நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு சர்டிபிகேஷன் கோர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 2 year கம்ப்ளீட் பண்ணீங்கன்னா டிப்ளமோ, 3rd year 4th year அவங்க டிகிரி சர்டிபிகேட்டா கொடுக்கறதா சொல்லியிருக்காங்க. இதுல என்ன பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்டோட பினான்சியல் சிச்சுவேஷன், அவங்க ஃபேமிலி பினான்சியல் சிச்சுவேஷன் சரியில்லை அப்படின்னா ஒரு வருஷத்துல முடிச்சிட்டோ 2 வருஷத்துல முடிச்சிட்டோ அந்த ஸ்டூடெண்ட் உடனே வேலைக்கு போறதுக்கு தான் முயற்சி பண்றதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க ஃபேமிலி பினான்ஸ் ரொம்ப லோல இருக்கலாம். இல்லைன்னா யாருக்காவது அவங்க வீட்டுல அக்காவுக்கு, தங்கச்சிக்கு, பையனோ பொண்ணோ யாரா இருந்தாலும் அக்கா கல்யாணம் பண்ணணும், தங்கச்சி கல்யாணம் பண்ணணும், இந்த மாதிரியான சூழ்நிலையினால அவங்க வேலைக்கு போக நேரிடலாம். சோ திரும்ப அந்த ஸ்டூடெண்ட்டை நம்ம எஜுகேஷனுக்குள்ளார கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா போயிடும். அண்ட் இதுல நான் கொஞ்சம் முக்கியமான என்னோட லைஃப்ல நான் பார்த்த கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த டிப்ளமோ என் கூட படிச்ச 2 ஃப்ரெண்ட்ஸ் 12th முடிச்சுட்டு நான் காலேஜ் ஜாயின் பண்ணிட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் பாத்தீங்கன்னா காலேஜ் ஜாயின் பண்ண முடியல, அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக அவங்க டிப்ளமோ செஞ்சுட்டாங்க. அவங்க டிப்ளமோ முடிச்சுட்டு அரௌண்ட் 10 years இப்போ அவங்க 2 பேருமே வேற ஒரு ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. பட் ஸ்டில் அவங்களால 20,000க்கு மேல வேலை செய்ய முடியல. அண்ட் அவங்க ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செய்யறாங்க. இப்படிதான் இருக்குது. ஆல்ரெடி நமக்கு இப்படிதான் இருக்கு. சோ இப்போ இந்த மல்டிபிள் எக்ஸிட்ஸ்ங்கிறது டிராப் அவுட் ரேட்ஸை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணும். அது இல்லாம இந்த மாதிரியான கார்பரேட் எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு ஈஸியா வழிவகுக்கும். இப்ப நான் சொன்னேன் 10 வருஷம் வேலை செஞ்சாலும் 20,000க்கு மேல சம்பளம் போல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இன்னொன்னு, ஆல்ரெடி நம்ம இந்த வருஷம் லாஸ்ட் இயர்லாம் நம்ம பார்த்தோம் இல்லையா, 70 hours per week ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்றாருன்னா இன்னொருத்தர் சண்டே எல்லாம் ஒர்க் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. சோ இத கார்பரேட் ரொம்ப ஈஸியா இதுல எக்ஸ்பிளாய்ட் பண்றதுக்கான வாய்ப்பு அதிகம் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம தமிழ்நாடு இது ஏன் எதிர்க்கிறோம்ன்றதுக்கு நம்ம கிட்ட பயங்கர ஸ்ட்ராங்கான வேல்யூ பாயிண்ட்ஸ் இருக்கு. கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவோம். இது இந்த கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ 12th முடிச்சுட்டு ஹையர் எஜுகேஷன் போய் சேர்ற ஸ்டூடெண்ட்ஸ்ல
50%, ஆல்மோஸ்ட் 49 to 50% தமிழ்நாடு இருக்கு. பட் ஓவரால் இந்தியாவோட ஆவரேஜ் இதுல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 27% தான். அவங்க 50% டார்கெட்டா வச்சிருக்காங்க. ஆனா அந்த 50% நாம ஆல்ரெடி அச்சீவ் பண்ணிட்டோம். அண்ட் உமன்ஸ் எஜுகேஷன்ல வந்து பிஹெச்டில வந்து இந்தியாவிலே தமிழ்நாட்டில தான் அதிக உமன்ஸ் வந்து பிஹெச்டி பண்றாங்க அப்படின்னு ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸும் இருக்கு. சோ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து நம்ம பாலிசி இவங்க எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணினாலும் பரவாயில்ல, நம்மள இன்னும் டிராக் பண்ணாம இருந்தா பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். தேர்டு, இதுவுமே ரொம்ப முக்கியமான பாயிண்ட், பிரைவேடைசேஷன் ஆஃப் காலேஜஸ் ஆர் யூனிவர்சிட்டிஸ். என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த எல்லா காலேஜையுமே அட்டானமஸ் ஆக்கிறதுக்கு ட்ரை பண்றோம், அட்டானமஸா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு, ஃபாரின்ல இருக்கிற யூனிவர்சிட்டிஸ் டைரக்டா இங்க வந்து இன்வெஸ்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸா நாங்க ஓபன் பண்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஒரு காலேஜ் நார்மலா ஒரு காலேஜ் வந்து ஃபீஸ் வாங்குறதுக்கும் அட்டானமஸ் காலேஜோட ஃபீஸுக்கும் டிஃபரன்ஸ் என்ன நமக்கு நல்லாவே தெரியும். சோ ஆல்ரெடி நம்மளால வந்து எஜுகேஷனை வந்து அஃபோர்ட் பண்ண முடியாத நிலைமையில இருக்கும். இருக்கிறதுலே மெடிசன் எக்ஸ்பென்ஸும் எஜுகேஷன் எக்ஸ்பென்ஸும் தான் இருக்கிறதுலே இன்ஃபிளேஷன் ரேட் பயங்கரமா இந்தியாவில் அதிகமா இருக்கு. இப்போ இந்த மாதிரி இவங்க அட்டானமஸா பண்ண போறாங்க அப்படின்னா, கவர்மெண்ட் காலேஜா இருந்தாலும் சரி, பிரைவேட் காலேஜா இருந்தாலும் சரி, அவங்களோட ஃபீஸை வந்து அவங்க கண்டிப்பா இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்கும். அண்ட் இந்த மாதிரி இவங்க அட்டானமஸ் கொடுக்கறது மூலியமாவும் ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து இங்க டைரக்டா காலேஜோ யூனிவர்சிட்டியோ செட்டப் பண்ணிக்கலாம் சொல்லிக்கிறது மூலியமாவும் நமக்கான வந்து அஃபோர்டபிலிட்டி வந்து கண்டிப்பா ரொம்ப ரொம்ப குறையும். பிரைவேட் காலேஜஸ் இன்க்ரீஸ் ஆக கவர்மெண்ட் காலேஜுக்கு ஃபண்ட் பண்றதை குறைச்சிக்கிட்டே வருவாங்க. சோ ஒரு காலத்துல நமக்கு பிரைவேட்டை தவிர வேற எந்த ஆப்ஷனுமே இருக்காது. ஃபைனலா 3 லாங்குவேஜ் பாலிசி, இது எல்லாருக்குமே நம்ம கிராஸ் பண்ணி வந்திருக்கோம். சிம்பிளா நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, இப்போ குஜராத்ல வந்து ஒருத்தர் வந்து குஜராத்தி படிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அங்க குஜராத்தி வந்து பெருசா பேசப்படாது, ஹிந்தி தான் பேசப்படுதுன்னு நினைக்கிறேன். அண்ட் மகாராஷ்டிரா மராத்தி, ஆனா அங்கேயும் ஹிந்தி தான் பேசப்படுது. பட் ஹைபோதட்டிக்கலா நம்ம வச்சுப்போமே, அங்க வந்து குஜராத்ல ஒருத்தர் குஜராத்தி படிக்கிறாங்க, யூபியில ஒருத்தர் ஹிந்தியில படிக்கிறாங்க, மகாராஷ்டிரால இருக்கிறவங்க மராத்தியில படிக்கிறாங்க, தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ்ல படிக்கிறான்னு வச்சுக்கோங்க. இப்ப இந்த 4 பேருமே கண்டிப்பா இங்கிலீஷ் படிச்சே ஆகணும். அப்பதான் நம்மளால வந்து ஒரு ஜாபை செக்யூர் பண்ண முடியும், அந்த ஜாப்ல வந்து ப்ரொலாங்கா சஸ்டெயின் பண்ணவும் முடியும். சோ நம்ம 4 பேருக்குமே ஆல்ரெடி காமனா ஒரு லாங்குவேஜா இங்கிலீஷ் இருக்கு. இங்கிலீஷ் இல்லாம இன்னைக்கு வந்து ஜாப் மார்க்கெட்ல சர்வை பண்ணவே முடியாது. அப்படி இருக்கும்போது தேவையில்லாம எதுக்கு இன்னொரு லாங்குவேஜ்? அது இவங்க ஹிந்தியா இருக்கட்டும், இவங்க நாங்க ஹிந்தியை வந்து இம்போஸ் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. ஹிந்தின்னு இல்ல, எந்த லாங்குவேஜா இருந்தாலும் இது தேவையில்லாததான். இவங்க ஹிந்தி இல்ல சான்ஸ்கிரிட் இல்லன்னு சொல்றாங்க. ஆனா இந்த பிடிஎஃப் நீங்க போய் பாத்தீங்கன்னா தெரியும், சான்ஸ்கிரிட்காக ஒரு பேராகிராஃபே போட்டிருக்காங்க. அண்ட் மத்த லாங்குவேஜ், சவுத் இந்தியன் லாங்குவேஜ் இதுக்கெல்லாம் சேர்த்து மொத்த லாங்குவேஜுக்குமே ஒரே பேராகிராஃப் தான் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்களும் வந்து படிச்சு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா NIP 2020 அப்படின்னு போட்டீங்கன்னா இங்கிலீஷ்ல இதோட பிடிஎஃப் கிடைக்கும். NIP 2020 தமிழ் போட்டீங்கன்னா இதோட தமிழ் பிடிஎஃப் உங்களுக்கு கிடைக்கும். சோ இது எல்லாருக்குமே தெரிய வேண்டிய விஷயம் நினைக்கிறேன். சோ கண்டிப்பா மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, அண்ட் டூ சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.